இந்த ஐயனார் துணை சீரியல்ல ஒரு வழியா நம்மளோட சேரன் வந்து சந்தா வீட்டுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக போயிட்டாரு. அவங்க அப்பா சொன்னதுனால ஒரு வழியா குடும்பமா பேசி எல்லாருமே போயிட்டாங்க. அங்க போயிட்டு இது போல வந்துட்டு நீங்க எப்படி இந்த மாதிரி கர்ப்பமாக்கலாம் எங்க பொண்ணு, இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அவங்க அப்பா கேட்கிறாரு. உடனே அதுக்கு சோழன் சொல்றாரு, நீங்க கூட தான் எங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்தீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சீங்க, இந்த மாதிரி வந்து இன்னொரு கல்யாணம் தானே ஏற்பாடு பண்ணீங்க, இது தப்பு தானே அப்படின்னு. உங்க அண்ணன் வந்து என் பொண்ணை கர்ப்பமாக்கணும் தான் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க. அவங்க அப்பா கேட்கிறாரு. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாமே சரி தப்புன்றதே பேசுறீங்க, ஆனா உங்க அண்ணன் வந்துட்டு இது போல வந்து வயசு பொண்ணை வந்து கர்ப்பமாக்கிறாரு, எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. உடனே என்ன சொல்றாங்க, நடந்து போச்சு, அடுத்து என்னவோ அது பாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு கன்வின்ஸ் பண்றாரு அனீஷ், எல்லாருமே எவ்வளவு கன்வின்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அனீஷ் என்ன சொல்றாருப்பா, நீங்க சந்தாக்க பார்த்த மாப்பிளை விட சேரன் பையன் ரொம்ப நல்லவனா இருக்கும், 10 வருஷமா வேலை செஞ்சுக்க, சந்தா நல்லபடியா வச்சு பார்த்து செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா கல்யாணத்துக்கு வந்து முடிவு பண்றாங்க. உடனே சேரன் மூஞ்சில ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அவருக்கு அந்த வந்து சந்தேகம் கலந்த ஒரு சந்தோஷம் தான் சொல்றது. ஏன்னா மாசமா இருக்காங்கன்னு சொல்லும்போது அவருக்கு யாருந்தாலும் டவுட் இருக்கும்ல, அவரும் மாசமாக்கலாம், அப்ப உண்மையா மாசமா இருக்கால இல்ல என்ன ஏது அப்படின்றது வந்து அவர் ஒரு டவுட்லயே, ஆனா சிரிக்கிறாரு, ஒரு டவுட்லயே இருக்காரு. எல்லாருக்குமே சந்தோஷம். சந்தா, சோழன், பாண்டி, சேரன், நிலா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா எடுத்து அப்பா கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டு உடனே பாண்டி கேட்கறாரு, அப்ப உடனே கல்யாணத்தை பண்ணிடலாமா அப்படின்னு. அப்படிலாம் பண்ண முடியாது, எங்க ஊருக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, அந்த மாதிரி தான் பண்ண முடியும், இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அடுத்த வாரத்துல, அதுக்கப்புறம் கல்யாண தேதி எப்பன்றதை குறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு எல்லாருக்கும் ஒரு வழியா சந்தோஷம் ஆயிடுது. சரி ஓகே கல்யாணத்துக்கு சம்பந்தம் வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேரனுக்கு வந்து பொறுக்க முடியல. அனிஷை கூப்பிட்டு, அனிஷ் இது போல சந்தா கிட்ட பேசணும், உங்க அப்பா கேட்டு சொல்ல அப்படின்னா அவங்க அப்பா முடியாதுன்றாரு. உடனே சேரன் என்ன சொல்றாரு, இல்ல அனிஷ் நான் பேசியதான் அவன் 2 நிமிஷம் மட்டும் கண்டிப்பா பேசிட்டு நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் போயிட்டு சந்தாயிட்ட ஒரு வழியா பேசுறாரு. சந்தா போய் கட்டி பிடிக்கிறாங்க, ஒரு மாதிரி தயக்கத்தோட தான் கட்டி பிடிக்கிறாரு. அப்புறம் சந்தாயிட்ட கேட்கிறாரு, சந்தா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்ப்பா, இது போல நேத்து வந்து நீ கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு கர்ப்பமாக்கணும்னு சொன்னீங்க, ஆனா எப்படிப்பா அது மாதிரி எதுவுமே நடக்கவே அப்படின்னு. ஏன் நடக்கல, நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. அவங்க சும்மா சேரனை விருப்பத்துக்காக ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சேரன் சந்தேகப்பட்டு அது சந்தாக்கு கோவம் வந்து பிரிஞ்சிருவாங்களா, இல்ல இவங்க 2 பேர் தான் சேருவாங்களா, இல்ல சேரன் வந்து கார்த்திகாவோட சேருவாரா, இல்ல பாண்டி கார்த்திகாவோட சேருவாங்களா, வானதி யாரோட சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே போயிட்டு இருக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ இன்னைக்கு எபிசோட இதுதான் நடந்தது. சோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு எபிசோட் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.